ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. 26க்கு 39 அளவு கொண்ட 1014 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுங்க. அது வடக்கு பக்கம் பார்த்த வீடு. வித்து அகலம் பார்த்தோம்னா 26 அடி, நீளம் பார்த்தோம்னா 39 அடிங்க. அகலம் 26, நீளம் 39, வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. மெயின் கேட்டு, அப்புறம் போர்ட்டிகோ வருது. போர்ட்டிகோ வந்து 9.10க்கு 15.6ங்க. இதுதான் போர்ட்டிகோவோட அளவு. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு மெயின் டோர் வருது. மெயின் டோரு 3க்கு 7, அப்புறம் ஃபிக்ஸட் கிளாஸ் 2க்கு 7ங்க. டோட்டலாக பார்த்தோமா 5 அடி அகலம், 7 அடி நீளங்க. இதுதான் டோரோட அளவு. அதுலேயும் பார்த்தோமா நமக்கு ஒட்டனாப்புலேயே 4க்கு 3 ஒரு விண்டோ வருது. ஹாலோட சைஸுன்னு பார்த்தோமா 15.7க்கு 16.2. இதுதான் வந்து ஹாலோட சைஸுங்க. கிழக்கு பக்கம் பார்த்தோமா நமக்கு 6க்கு 4 ஒரு பெரிய விண்டோ வருதுங்க. டிவி யூனிட் இருக்குது. 44 55 இன்ச்சு டிவி யூனிட் வருதுங்க. அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் வருதுங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தோமா 8க்கு 10ங்க. கிச்சனோட சைஸ் வந்து 8க்கு 10. அப்புறம் இதில் பார்த்தோமா நமக்கு 2 விண்டோ வருதுங்க. கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி 3க்கு 3 விண்டோங்க சைஸு. கிழக்கு பக்கமும் 3க்கு 3, தெற்கு பக்கமும் 3க்கு 3 விண்டோ சைஸுங்க. அதில் பார்த்தோமா நமக்கு கிச்சன் மேடை 1.5 அடி கிச்சன் மேடை வருதுங்க. கிச்சன் மேடைக்கு வரும் நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து 2க்கு 2 ஃப்ரிட்ஜு நம்ம வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துக்கிறோம். அதிலேருந்து நம்ம பார்த்தோமா கிச்சன் பொருள் வைக்கிறதுக்கு கடப்பாக்கல் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்கோங்க. அப்புறம் ஹாலில் இருந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் குபேர மூலையில் வருதுங்க. குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் பார்த்தோமா 10க்கு 16 பெரிய பெட்ரூமுங்க. அதுலேயும் லாக்கர் ரூம் வருதுங்க. வார்ட்ரோப் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 விண்டோ வருதுங்க. 4க்கு 3 2 விண்டோ நாங்கள் வச்சுருக்கேன். அதிலேருந்து நம்ம பார்த்தோமா நமக்கு துணி வைக்கிறதுக்கு அதை வார்ட்ரோப் வச்சுக்கலாம், கடப்பாக்கல்ல வச்சுக்கலாம், பீரோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். லாக்கர் ரூமுக்கு நம்ம பீரோ யூஸ் பண்ணிக்கலாம். குபேர மூலையில் லாக்கர் ரூம் வச்சுக்கோங்க. அதில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வருதுங்க. இந்த வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 5.8க்கு 5.2, கிட்டத்தட்ட 6 அடிக்கு 5.25 அடிங்க. இதுதான் வந்து 5.25 அடிக்கு 5.25 அடி வருதுங்க. இதுதான் வாஷ்ரூமோட சைஸு. அதுலேயே வெண்டிலேட்டர் வந்து 2க்கு 2 வச்சுருக்குறாங்க வாஷ்ரூமுக்கு. ஹாலில் இருந்து நமக்கு பார்த்தோமா நம்ம குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் நம்ம சொன்னோம். அதில் அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது. அதுக்கப்புறமேல் பார்த்தோமா ஹாலில் இருந்து நமக்கு பூஜை யூனிட் வருதுங்க. அந்த பூஜை ரூமு. இந்த பூஜை ரூமோட சைஸ் பார்த்தோமா 2.25க்கு 5.2ங்க. 2.25க்கு 5.25ங்க. இதுதான் வந்து பூஜை ரூமோட சைஸு. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் வாயுமொழியில் ஒரு சின்ன பெட்ரூம் நமக்கு வருதுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தோமா 8.2க்கு 10.6ங்க. இதுதான் இந்த பெட்ரூமோட சைஸு. அதுலேயும் பார்த்தோமா நமக்கு ஒரு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுதுங்க. அந்த வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 4க்கு 6ங்க. இது வந்து படிக்கட்டுக்கு அடியில் வந்துடும் இந்த வாஷ்ரூமு. இதில் இந்த ரூமுக்கு பார்த்தோமா நமக்கு வாயுமொழியில் இருக்கிற பெட்ரூமுக்கு 4க்கு 3 இதுதான் விண்டோவோட சைஸுங்க. இங்கேயும் லாக்கர் ரூம் இருக்குது. வார்ட்ரோப் பீரோ வச்சுக்கலாம். கடப்பாக்கல் எதுவும் நம்ம என்னன்னு தெளி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தோமா நமக்கு போர்ட்டிகோவிலேருந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி படிக்கட்டு வருங்க. 21 ஸ்டெப்ஸ் வருங்க. 10 அடி ஹைட்டு, 6 இன்ச்சு ஹைட்டுங்க. இது படிக்கட்டு வருது நமக்கு போர்ட்டிகோவில் வர இந்த படிக்கட்டோட அளவுங்க. வீட்டோட பிளானை பார்த்துருன்னு ஒரு டைமுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு போர்ட்டிகோவிலேருந்து நமக்கு ஹாலுக்கு போகிறோங்க. ஹாலில் இருந்து நமக்கு கிச்சன் வருதுங்க. கிச்சனோட சைஸு 8க்கு 10ங்க. அடுத்தது குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வருது. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு 10க்கு 16ங்க. அதுலேயும் நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுது. வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க. அப்புறம் பூஜை ரூமும் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஹாலில் இருந்து வெளிப்பக்கம் பார்த்தோமா நமக்கு படிக்கட்டு வந்துடுதுங்க. வீட்டோட அளவு 26க்கு 39 வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.